டிஓபி சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடல், அதாவது எப்படி சொல்றதுன்னா, லவ் சாங் அப்படின்னு லவ் சாங், லவ் ஃபெயிலியர் சாங் நெறைய இருந்தாலும், லவ்வுக்கு எகெயின்ஸ்டான சாங், அத பொம்பளைங்க காதலத்தான் நம்பி விடாதே மாரி ஒரு ஃப்ளேவர்ல இருக்கிற எத்தனையோ சாங் இருந்தாலும், இந்த சாங் அந்த வரிசையில ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான சாங். அவளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம் அத காதல்னு சொல்லு. அதாவது இந்த பாட்டுடைய லிரிக்ஸ் எல்லாமே நம்ம போய் இப்போ ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல பேசினாலோ, இல்ல இது கருத்தை நம்ம சொன்னோம்னாலோ, ஒரு பதிவா போட்டாலோ, இந்த முற்போக்குவாதிகள் கிளம்பி வந்து நம்மள போட்டு அடி அடின்னு அடிச்சு துவைச்சிருவாங்க. ஏன்னா திருமணம் கடந்த உறவு, அதை தாண்டி இப்போ எப்படி சொல்றது, ஒரே பாலினம் கொள்ற உறவு, இதெல்லாம் பெருசுன்னு பேசிட்டு இருக்கு இந்த காலத்துல. இன்னைக்கு காதல் எல்லாம் ரொம்ப ரொம்ப மாறிடுச்சு. இந்த மாதிரியான ஒரு பாட்டை சிநேகன் அவர்கள் எப்படி எழுதினார் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். கண்ண பாக்குது, கைய கொக்குது, ரூமு கேக்குது. அதுவும் குறிப்பா இந்த வரியெல்லாம் காதல்னு சொல்லுறாங்க, கண்டபடி சுத்துறாங்க. இந்த காலத்து காதலை அப்படியே பிரதிபலிக்கிற வரிகள். டப்பு குறைஞ்சா மப்பு குறைஞ்சா தள்ளி போறாங்க. இந்த பாடல் வெளியானப்போ எல்லாத்துடைய மொபைல்லயும் இந்த பாட்டு பிளேலிஸ்ட்ல இல்லாதவங்களே இருக்க முடியாது. அட உண்மை காதலே இல்ல சித்தப்பு. ஆனா என்னன்னா, இப்ப வரைக்கும் நிறைய பேர்த்தோட பிளேலிஸ்ட்ல இருக்கு பாருங்க. அதுதான் இந்த பாட்டுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டியே. இங்க ஒருத்த சாவுறான், ஆனா ஒருத்த வாடுறான்.